எம்ஆர் ராதாவை பார்க்குறக்கே நமக்கு கொஞ்சம் கொடூரமாக தான் தெரியும். அவர் பேசுகிறது எல்லாமே நமக்கு கொஞ்சம் பயமாக தான் தெரியும். அவர் நமக்கு எல்லாமே தெரியும். எம்ஜிஆரை சுட்டுட்டாரு, தன்னையும் சுட்டுட்டாரு. 2 பேத்தையும் கொண்டு ஒரே ஆஸ்பத்திரியில் தான் படுக்க வச்சுருந்தாங்க. ஒரு நண்பர் ஒருத்தர் எம்ஜிஆரை பார்க்குறக்கு வந்தார். தப்பி தவறி எம்ஆர் ராதா ரூம்புக்குள்ளே வந்துட்டார். அண்ணே மன்னிச்சிருங்கண்ணே, ஆனால் அவர் கோபம் வந்துருமே. அண்ணே மன்னிச்சிருங்கண்ணே, ராமச்சந்திரனை பார்க்க வந்தனே, தவறி உங்ககிட்ட வந்திருக்கேன். சரி வந்ததே வந்தையலடன்ற கேள்விக்கு பதில் சொல்லி போட நில்றான் நிற்க வச்சுட்டாரு. அவன் பயந்துட்டு நிற்கிறா. என்னங்கண்ணன், ஏண்டா இந்த துப்பாக்கியை வச்சுதான் ராமச்சந்திரனையும் சுட்டேன், என்னையும் சுட்டேன், அவனும் ஜாகல நானும் ஜாகல, இந்த துப்பாக்கியை வச்சுட்டாடா நம்ம சீனாக்காரன் கூட போய் சண்டை போட போகிறோன்னு கேட்டார். இங்கே யோசிச்சு பாருங்க, எத்தாம் பெரிய ஒரு ஆழமான செய்தி. அவர் இருக்கிற சூழல் என்ன, அந்த நேரத்துலையும் கூட அவருக்கு அந்த நகைச்சுவைக்கு பஞ்சம் இல்லைன்னு சொன்னா இது அத்தனையும் நம்ம கிட்ட இருக்குங்க. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், பெரும்பாலும் சண்டை இல்லாத வீடு கிடையாது இல்லையா? சட்டி வாணினா முட்டைத்தான் செய்யும், மூக்குனா சளி பிடிக்கத்தான் செய்யும். பெரும்பாலும் சண்டைகள் இருந்தால் தாங்க வீடு, சண்டைகள் இருந்தால் தானே வீடு. இப்படித்தான் காலையிலிருந்து சண்டை போட்டாங்க, ஓயாது சண்டை. கடைசியில் அந்த கணவன் பார்த்தாரு, இவளும் ஓய மாட்டேங்கிறா, நானும் ஓயில. சரி எங்கேயோ அப்படியே வெளியில் போயிட்டு வந்தோம்னா கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ் ஆகுன்னு வந்து ஸ்கூட்டரை எடுத்தார், ஸ்டார்ட் பண்ணார். ஸ்கூட்டர் ஸ்டார்ட் ஆகலை. அந்த அம்மாவை நினச்சி மறுபடி முதிச்சாரு, மறுபடியும் ஸ்டார்ட் ஆகலை. நிறுத்தி போட்டு வந்து இதுவும் நம்மளை உயர வாங்குது சனிய அப்படின்ட்டு வந்து சோபால் உட்கார்ந்தாரு. அந்த அம்மா பார்த்துச்சு, காலையிலேருந்து நம்ம கூட கத்தி பாவ தொண்டையெல்லாம் அந்த மனுஷனுக்கு வறண்டு போயிருக்கு. சரி ஒரு காஃபியை போட்டு கொடுப்போமே அப்படின்னு அந்த அம்மா காஃபியை போட்டு கொண்டுட்டு வந்துச்சு. உடனே இவர் முடிவு பண்ணார், ஓ காப்பியை கொடுத்த நீ சமாதானம் பண்ண பார்க்குறையா, இரு இதை வச்ச சண்டையை ஆரம்பிக்கிறேன் பாரு. காப்பி சூடாக இருந்தால் கேட்க போகிறேன், ஓ நான் நெருப்பு கோழியா இதை குடிக்கிறக்கு, இல்லை காப்பி ஆறி இருந்ததுன்னா நான் என்ன சூடு சொரணை இல்லாதவனா இப்படி கொடுத்துருக்கிறேன்னு ஆரம்பிப்போன்னு காப்பியை வாங்கினார். வாங்கிட்டு வாய்க்கிட்ட கொண்டு போனார். மிதமாக இருந்துச்சு. அடாடா சண்டை போட வழி இல்லை, சரி ரைட் குடிப்போ, சர்க்கரை இருந்தாலும் சண்டை போடுவோம், இல்லைனாலும் சண்டை போடுவோன்னு நினச்சிக்கிட்டு ஒரு வாய் தாங்க வாயில் ஊத்துனாரு. என்ன ஆச்சரியம் தெரியுமா, சர்க்கரை இல்லை. புலம்ப ஆரம்பிச்சுட்டார். இந்த குடும்பத்துக்காக நான் ஓடா தேஞ்சு உழைச்சி சம்பாரிச்சு ஒரு ஸ்பூன் சர்க்கரைக்கு கதி இல்லையான்னு. அந்த அம்மா ஒன்றும் பேசலை, மௌன நிலையில் கிட்டத்தட்ட அது யோக நிலைக்கு போயிடுச்சு. ஒரு ஸ்பூனை எடுத்துட்டு வந்தது, அந்த டம்ளருக்குள் விட்டு இப்படின்னு கலக்குச்சு. அப்புறம் குடிச்சாரு. சர்க்கரை இருந்தது. எப்படி சர்க்கரை கடி டம்ளர் கடியில் சர்க்கரை இருக்குதோ அதை வச்சுக்கிட்டு நம்ம டம்ளர் முழுவதும் சுவையை தேடுற மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்குது. அந்த மகிழ்ச்சியை தொலைச்சிக்கிட்டு எங்கே மகிழ்ச்சின்னு நம்ம தேடிட்டு இருக்கிறோமே, இது கொஞ்சம் நியாயமாக நம்ம யோசிச்சு பாருங்க.